ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி 32 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சு, 25,356 பாயிண்ட்ஸு. சென்செக்ஸ் 82,890 பாயிண்ட்ஸு. நிஃப்டி பேங்க் 51,938 பாயிண்ட்ஸு. சென்செக்ஸ் 71 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் வந்து 165 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. அதே எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் 5 நாள் சரியான ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க, நெட் பையஸாக தான் இருக்கிறாங்க. டிஏஎஸை கம்பேர் பண்ணும்போது எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் நிறைய வாங்கியிருந்தாங்க. அதுவும் செப்டம்பர் 12 செகண்ட் ஹையஸ்ட் சிங்கிள் டே பையிங் பண்ணியிருந்தாங்க. 7,695 கோடிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் நெட் பையஸாக இருக்கிறாங்க. இந்த மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 செப்டம்பர் 6 இந்த 2 நாளில் மட்டும்தான் எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லஸாக இருக்கிறாங்க. மிச்சம் எல்லா நாளுமே நெட் பையஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் டிஏஎஸ் வந்து 12 10 மார்க்கெட்டில் நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசன் இனி அடுத்தபடியாட்டு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபாவளி வரும், அதுக்கு அடுத்தால கிறிஸ்மஸ், அப்படி ஃபெஸ்டிவ் சீசனாக தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கோல்டு ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸோட 1 இயர் ரிட்டனே 200% மேலே இருக்குது. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ், குறிப்பாட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் இல்லை, கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜுவல்லர்ஸ், வைபவ் ஜுவல்லர்ஸ், இந்த ஸ்டாக் எல்லாமே 5%, 6% அப்படி லாஸ்ட் மார்க்கெட்டில் ரேலி ஆயிருந்தாங்க. ஸோ இதோட வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 100 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேலே இருக்குது. அதே ப்ரைஸ் டு புக் வந்து 17 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அது வந்து நம்மளோட ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போட வேல்யூஷன் படி இப்போ இருக்க ரேஞ்சிலேருந்து அப்படியே மேலே போச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த டைமில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா இறங்கிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நமக்கு ஃபேவராக இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸில். ஸோ இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்குறதுங்கிறது நம்மளோட ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கும். இதே தான் தங்கமயில் ஜுவல்லர்ஸ்க்கும் பிறந்தோம். அதே மாதிரி கோல்டு செக்டார் ஸ்டாக் எல்லாமே நான் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது வேல்யூஷன் வந்து நமக்கு ஃபேவராக இல்லை. ஸோ கோல்டு செக்டார் ஸ்டாக்ஸில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்போ அவங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குது, சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ கோல்டு செக்டார் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு நண்பர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி தவான்கீர் சுகர் கம்பெனி லிமிடெட் இவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ வராங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு நியூஸ் கிடச்சிருந்துச்சு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஷேர் பார்க்கும்போது 6.65 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட்டில் லாஸ்ட் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது, பட் அவங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். மார்க்கெட் கேபிட்டல் 625 கோடி சம்திங் இருக்குது. ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 30 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி 400 கோடியில் ரைட்ஸ் இஷ்யூ வராங்க. செப்டம்பர் 6 நடந்த போர்ட் மீட்டிங்கில் அது குறித்து டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் மூலமாட்டு ஒரு 400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபண்ட் தேவை இருக்கிறதுனால இந்த ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு 400 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. CO2 பிளான்ட், அது ஒரு பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறாங்க. அது ஒரு 3 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து பேங்க் லோன் மூலமாட்டு ஃபில்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த CO2 பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா February 14 நடந்த மீட்டிங்கில் தான் அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த CO2 பிளான்ட் வந்து கன்வெர்ட்டிங் வேஸ்ட் தட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மொலாசஸ் இன்டூ லிக்யூட் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அதில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு இது வந்து அந்த தவான்கீர் சுகர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த தவான்கீர் சுகர் கம்பெனி லிமிடெட் ஷேர் ப்ரைஸ் 6.65 காசில் இருக்குது. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஐஆர்எஃப்சி 205 அந்த ரேஞ்சில் வந்து ஆவரேஜில் இருக்குது, அதனால் டவுன் ஆகுது. பட் ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணுறதான்னு கேட்குறீங்க. ஸோ அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா 180 அந்த ரேஞ்சில் வந்து ஐஆர்எஃப்சி கன்சிடர் பண்ணேன். பட் நான் வந்து ஹோல்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் லாஸ்ட் ஸ்டார்ட். அது வந்து ஒரு 169 வரைக்கும் இறங்கிச்சு. பட் இருந்தாலும் ஒரு லாங் டேர்ம் பேசிஸில் அந்த ஷேரை வந்து நான் ஹோல்டு தான் பண்ணுறேன் ஐஆர்எஃப்சியில். இது வந்து ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டாடா மோட்டாரோட டிவிஆர் ஷேர் எப்போ வரும்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் கூகுளில் பார்க்கும்போது அது செப்டம்பர் 18 அப்படின்ட்டு வருது. செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது. டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுறது வந்து செப்டம்பர் 18 அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷ் ரிமிட்டேஷன் அந்த என்டைட்டில்மெண்ட் வந்து செப்டம்பர் 21 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா ஷேர். இந்த ஓலா ஷேர் வந்து லிஸ்ட் ஆச்சு. லிஸ்டான சமயத்திலே $% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. 2 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 157 ரூபா வரைக்கும் போன ஷேர் இப்போ 111 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக்கோட மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சேல்ஸும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா
15 to 20% வரைக்கும் இந்த ஷேர் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி அந்த க்ரோத்தும் குறையும்னு சொல்லி ஹெச்எஸ்பிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மந்தில் 27,506 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 34% வந்து மந்த் ஆன் மந்த் பேசிஸில் வந்து குறைஞ்சிருக்கு சேல்ஸு. நெக்ஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 49% இருந்த இவங்களோட மார்க்கெட் ஷேரு இப்போ வந்து 31% ஆட்டு குறைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு காம்படிஷன் ஆட்டு டிவிஎஸோட ஐக்யூ, பஜாஜோட சேத்தக் இதெல்லாமே வந்ததுனால இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 இவங்க டிவிஎஸும் சேத்தக்கும் வந்து 20% to 90% ஆஃப் த மார்க்கெட் ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு. ஏன்னா டிவிஎஸ் ஐக்யூ, பஜாஜ், சேத்தக் வந்து ஆகஸ்ட் சேல்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஆனாலும் ஓலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி டார்கெட் ப்ரைஸ் ஆட்டு ஒரு 140 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேரில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா ரிஸ்க் அதிகமாட்டுங்கிறது நான் சொல்கிறது இதனால தான். ஏன்னா இவங்களுக்கு ஒன்று வந்து லாஸ் மேக்கிங், இன்னொன்று வந்து இவங்க வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் இவங்களுக்கு டிவிஎஸ், பஜாஜ் இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இவங்களோட மார்க்கெட் ஷேரும் குறையுது. ஸோ இந்த ஷேரை வச்சுருக்கவங்க ரொம்பவே கவனமாக இருங்க. இது வந்து ஓலா ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெமாஸ்க் அதோட ஒரு ஆம் தான், அதோட ஒரு சப்சிடரி தான் வி சைன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்க வந்து கோத்ரேஜ் அக்ரோவெட்டில் ஒரு 212 கோடி ஒர்த்த உள்ள ஸ்டேக்கு 1.4% ஸ்டேக் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோத்ரேஜ் அக்ரோவெட்டில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கோல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.85% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 412 மில்லியன் டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி 411.62 மில்லியன் டன்ஸாக இருக்குது. செப்டம்பர் 12 வரைக்கும் 5.85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்எம்டிசி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2030-2031 அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள 100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் அயன் ஓர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து 50 மில்லியன் டன்ஸாக இருக்கிற அந்த அயன் ஓர் ப்ரொடக்ஷனை 100 மில்லியன் டன்ஸ் ஆட்டு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனுவலி உங்களோட மார்க்கெட் ஷேர் 20 to 25% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த அயன் ஓர் ப்ரொடக்ஷனை இப்போ இருக்க ரேஞ்சில் வந்து நாங்கள் டபுள் பண்ணுவோம். அதாவது இந்த ஸ்டீல் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் ஓர் வந்து ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இதை வந்து இன்டர்நேஷ்னலாக நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால இதோட ப்ரொடக்ஷனை இன்னும் டபுள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்எம்டிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மோராட்டு ஃபினான்ஷியல் 24ல் 45 மில்லியன் டன்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் 25ல் வந்து 50 மில்லியன் டன்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து 2030-31 அந்த ஃபினான்ஷியலில் 100 மில்லியன் டன்ஸாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து என்எம்டிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு சிஎம் அவர்கள் வந்து இது அமெரிக்காவில் வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸுமே மீட் பண்ணாங்க. சில கம்பெனிஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கட்டமாட்டு தான் ஃபோர்ட் கம்பெனியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து உற்பத்தியை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோர்டுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து முதல்ல இந்த ஸ்க்ராட்ச் லெவலில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி இருக்கிற பிளான்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்டு வந்து மறுபடியும் உற்பத்தியை தொடங்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜேஎஸ்டபிள்யூ இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே சேர்ந்து வந்து சென்னையில் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஜேஎஸ்டபிள்யூ வந்து எம்ஜி மோட்டார்ஸ் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபோர்டு கூட ஒரு பேச்சுவார்த்தை, ஃபோர்டு வந்து ஜேஎஸ்டபிள்யூ கூட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ரைட் ஷேரில் வந்து அப்டேட். இந்த ரைட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 1:1 போனஸ் ஷேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஷியல் 24ல் ஒரு 5 ரூபா பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் 24ல் மட்டுமே 3 இன்ட்ரீம் டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 13 ரூபா பெர் ஷேருக்கு வந்து டிவிடன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 5 ரூபா மூலமாட்டு 18 ரூபா பெர் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த ரைட்ஸ் கம்பெனி டிவிடன் கொடுத்துருக்காங்க. பே அவுட்னி பார்க்கும்போது 95.2% ஆஃப் த ஏர்னிங்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் டிவிடன் பே அவுட்டுக்கான கட் ஆஃப் டேட் வந்து செப்டம்பர் 20 சொல்லியிருக்காங்க. இது வந்து ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். 1:1 போனஸ் கொடுக்குறாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, 5 ரூபா ஃபைனல் டிவிடனும் கொடுக்குறாங்க. இது வந்து ரைட் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஹெக்ஸாகம் இந்த ஷேர் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 10% மேலே ரேலியாக இருந்துச்சு. 1450 ரூபா தாண்டி போனது. அப்புறம் ஒரு 1350 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாரதி ஹெக்ஸாகம். இவங்களுக்கு வந்து ஒரு பை கால் கொடுத்துருந்தாங்க ஜெஃப்ரிஸ் 1600 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு மேஜராட்டு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஜியோ. அதே சமயம் இவங்க வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேரை கண்டினியூஸாக லாஸ் பண்ணிட்டு வராங்க. பட் பிஎஸ்என்எல் இப்போ கொஞ்சம் எழும்பி வராங்க. பட் இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து மேலே வருவாங்களான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து டேரிஃப் ஹைக் வந்து மல்டிபிள் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22% மேலே போகும். அதாவது 1600 வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இது வந்து
பாரதி ஹெக்ஸாகாமுக்கு வந்து ஜெஃப்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஓஎன்ஜிசியில் வந்து அப்டேட்டு. ஓஎன்ஜிசியோட சப்சிடரி கிரீன் சப்சிடரி தான் ஓஎன்ஜிசி கிரீன் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து ஒரு கம்பெனி பிடிசி எனர்ஜி லிமிடெட் கூட போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிடிசி எனர்ஜி லிமிடெட்ல வந்து 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க இந்த ஓஎன்ஜிசி கிரீன் லிமிடெட். இந்த ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் 39/2024 போட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு போட்டிருக்காங்க. 100% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அந்த அக்யூசிஷன் மூலமாட்டு ஓஎன்ஜிசி கிரீன் வந்து 288.80 மெகாவாட் விண்ட் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அக்யூசிஷன் பண்ணி ஓன் பண்ணுறாங்க. அந்த பிடிசி எனர்ஜி லிமிடெட் வந்து ஆப்ரேஷனல் விண்ட் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி 288.80 மெகாவாட்டு. இதோட லொக்கேஷன் ஆந்திர பிரதேஷில் இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 157 விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் வந்து அக்ராஸ் ஆல் விண்ட் ஃபார்ம்ஸில் வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓஎன்ஜிசியோட எய்ம் என்னன்னா நெட் ஜீரோ எமிஷன் வந்து 2038 வந்து அச்சீவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரினோவபிள் எனர்ஜி அசெட்டில் வந்து அவங்களோட சப்சிடரி இந்த ஓஎன்ஜிசி கிரீன் லிமிடெட் மூலமாட்டு அக்யூசிஷன் பண்ணுறதுல ரொம்பவே கவனம் செலுத்துறாங்க. இது வந்து ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட். ஒரு 3000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்பைஸ் ஜெட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா ஷிப் பில்டிங் பார்க்ஸை 2030 வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ குளோபல் ஷிப் பில்டிங் மார்க்கெட்டில் நமக்கு ஷேர் வந்து $100 பில்லியன் வந்து 2030 இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி 2 ஷிப் பில்டிங் பார்க்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. நேற்று நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம். பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2200 கோடிக்கு மேலே இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் 1.24% ஸ்டேக்கை ஜிகிஜி பார்ட்னர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.24% ஸ்டேக் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 835 கோடியாக இருக்குது அதோட வேல்யூ. இது வந்து பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் ஜிகிஜி பார்ட்னர்ஸ் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சனோஃபியில் வந்து சனோஃபி இந்தியா லிமிடெடோட சனோஃபி கன்சியூமர் லிமிடெட் வந்து கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா லிமிடெட் வந்து தனியாட்டு என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆனது இதை டிமர்ஜ் பண்ணி தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 29% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரேலியாக இருக்குது. 4903 வரைக்கும் ஒரு ஹை பேருக்கு இந்த ஷேரு. ஸோ லிஸ்டிங் ஏனே சரியாக இருக்குது. ஸோ இதை யாரெல்லாம் இதெல்லாம் பெனிஃபிட்டில் அடைஞ்சின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது, உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்களோட போர்ட்ஃபோலியோ பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூமர் செக்மெண்ட்டில் டைஜஸ்டிவ் வெல்னஸ், பெயின் கேரு, கவர்ஸ் அலர்ஜி, அடுத்தது வந்து காம்பி ஃப்ளைம், டீப்பூர், அபில், அல்ஜிரா இப்படி சில பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. அது மட்டும் இவங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இந்த டிமர்ஜருக்கு அப்புறம் ஒரு 500 எம்ப்ளாயிஸ் வராங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 60.40% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சனோஃபி இந்தியா லிமிடெட் வந்து அவங்களோட கன்சியூமர் ஹெல்த் கேர் செக்மெண்ட்டை தனியாட்டு டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 29% மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மாருதி சுசுகி வந்து 2025 வந்து ஸ்டார்டிங்கில் அவங்களோட இவி கார்ஸை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க வந்து 3 இவி காரை வந்து லான்ச் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஒன்று மாருதி சுசுகி இவிஎக்ஸ், இன்னொன்று மாருதி சுசுகி ஒய்எம்சி எம்பிவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேபி 2026 வரும். ஸோ அந்த இவி கார் வந்து 2025 வரும். அடுத்து வந்து மாருதி சுசுகி WX அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவி பேஸ்டில் தான். இதுவும் விரைவில் லான்ச் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த எம்ஜியோட காமட் சைஸு அல்லது வந்து டாட்டாவோட டியாகோ மாடலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.